அருமையானவர்களே, ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். இந்த மே மாதம் தேவன் நமக்கென்று ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதமா இருக்க போகிறது என்று சொன்னால், இந்த மாதம் அற்புதங்களின் மாதமாக இருக்க போகிறது. தேவன் இந்த மாதத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே பல அற்புதங்களை செய்ய போகிறார். இந்த தேவன் அற்புதங்களின் தேவன். இந்த தேவன் அதிசயங்களை செய்கிற தேவன். வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 77:14, அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். அப்ப நம்முடைய தேவன் அதிசயங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார், அற்புதங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார். இந்த மாதத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே அவர் அற்புதங்களை, அதிசயங்களை செய்ய போகிறார். ஆமென். அவருடைய வல்லமையை விளங்க பண்ணும் அற்புதங்களினாலே நம்மை ஆச்சரியப்படுத்துவார். எனவே இந்த மாதத்திலே பல அற்புதங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சில காரியங்களிலே அற்புதம் விளங்கும். நீங்கள் எதிர்பார்த்திராத சில காரியங்களிலும் அற்புதம் விளங்கும். கர்த்தர் செய்வார். ஏனால் கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. ஒரு 3 காரியத்தை நான் சொல்லுகிறேன். இந்த மாதத்திலே பாருங்களேன், கேள்விகளுக்கு பதில் அற்புத விதமாய் கிடைக்கும். எப்படின்னா, இந்த சங்கீதத்துல படிச்சீங்கன்னா 7, 8, 9 அந்த வசனங்கள் எல்லாம் நிறைய கேள்விகளை இவர் ஆண்டவர்கிட்ட கேட்பாரு. லைக், ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ, இனி ஒருபோதும் தயவு செய்யாது இருப்பாரோ, இந்த மாதிரி நிறைய லிஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வச்சிருப்பாரு. அப்ப இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த மாதத்துல பல கேள்விகளுக்கு அற்புத விதமாய் பதில் கிடைக்கும். கர்த்தர் அற்புத விதமாய் சில பதில்களை கொடுப்பார். சில கேள்விகளோடு இருக்கிறீங்களா? இந்த மாதத்திலேயே அது நடந்துராதா? ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாதம் இது நடக்கும். ஆமென். அப்ப கேள்விகளுக்கு பதில் அற்புத விதமாய் கிடைக்கும் இந்த மாதத்திலே. அடுத்து என்னன்னா, 15ஆம் வசனம் பாருங்களேன். யாக்கோபு யோசேப்பு என்பவர்களின் புத்திரராகிய உம்முடைய ஜனங்களை உமது புயத்தினாலே மீட்டு கொண்டி. அப்புறம் பக்கத்துல போட்டிருக்கு சேலா. அப்படின்னா என்னன்னா, அப்படியே நின்று கொஞ்சம் யோசிக்கணும், கொஞ்சம் தியானிக்கணும் அதை. அப்ப இந்த மாதத்துல ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? இன்னும் என்னன்னா, அவருடைய பலத்தால் அற்புத விதமாய் உங்களை மீட்டுக் கொள்வார். அவன் இந்த மாதத்தில் ஆண்டவர் எனக்கு இதை செஞ்சே ஆகணுங்க. இந்த தேவன் மீட்பர், நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அப்ப இந்த மாதத்திலே அவருடைய பலத்தால் நம்மை மீட்டுக் கொள்வார். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது அவருடைய பலத்தால் தமது ஜனத்தை மீட்டுக் கொண்டார் அல்லவா? எனவே இந்த மாதத்திலே அவருடைய பலத்தால் உங்களை, என்னை மீட்டுக் கொள்வார். ஆமென். அடுத்து 3வது பாருங்க, 19ஆம் வசனம் என்ன போட்டிருக்குன்னா, உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது, உமது காலடிகள் தெரியப்படாமல் போயிற்று. அப்ப அவருடைய வழி எங்க இருந்ததுன்னா, கடல்ல இருந்ததாம். அவரு பாதைகள் திரண்ட தண்ணீர்களில் இருந்ததாம். அப்ப வழியில்லா இடத்துல வழி அற்புத விதமாய் உண்டாகும். இந்த மாதத்துல அற்புத விதமாய் சில வழிகள் உங்களுக்காக திறக்கப்படும். கர்த்தர் செய்வார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட வழிகளை கர்த்தர் உங்களுக்கு என்று திறப்பார். அப்ப இந்த மாதம் அற்புதங்களின் மாதமாய் இருக்கிறது. கேள்விகளுக்கு பதில் அற்புத விதமாய் கிடைக்கும். தேவ பலத்தால் அற்புத விதமாய் சில காரியங்களிலிருந்து நீங்கள் மீட்கப்படுவீர்கள். அதே நேரத்தில் வழியில்லாத இடத்துல அற்புத விதமாய் உங்களுக்கென வழி உண்டாகும். கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அதிசயங்களை செய்கிறவர் நீரே, ஜனங்களுக்குள்ளே உமது வல்லமையை விளங்க பண்ணினீர். அநேக அற்புதங்களை இந்த மாதத்தில் எதிர்பாருங்கள். அநேக நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு இந்த மாதத்திலே நிரந்தர தீர்வு உண்டாகும். தேவன் செய்வார். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.